வணக்கம் வியூவர்ஸ், இது உங்கள் ஃபேவரட் ஷோ ரீவைண்ட். நான் உங்கள் விஜே மணிராஜ். ஸோ இந்த வாரம் இந்த ரீவைண்ட் ஷோவில் எந்த படத்தை பற்றி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி ரொம்ப சீரியஸாக யோசிச்சுக்கிட்டு இருக்கோம். நாங்களும் கமெண்ட் பாக்ஸில் படத்தை போடுங்கன்னு சொல்கிறோம், யாருமே போடல. இருந்தாலும் பரவாயில்ல, நம்மளாவே ஒரு நல்ல படத்தை எடுத்துருவோம்னு நினச்சோம். ஸோ இந்த படம் இன்னொரு கிளாசிக்கல் டச்சான படம். ஸோ இந்த படம் காவியத்தால் மட்டும் கிடையாது, தமிழ் சினிமாவுக்கு ஒரு பெஞ்ச் மார்க்கான படம்னே சொல்லலாம். மீண்டும் ஒரு முறை எம்ஜிஆர் அவர்கள் நடித்த 1001 திரைப்படத்தை தான் இன்னைக்கு நம்ம ரீவைண்ட் ஷோவில் பார்க்க போகிறோம். இந்த படத்தை இயக்குனது பார்த்தீங்கன்னா பந்துலு அவர்கள். ஸோ பந்துலு அவர்கள் இதற்கு முன்னாடி இயக்குன படமான கர்ணன் படம் வர்த்தக ரீதியாக ஒரு பெரிய ஒரு ஹிட் கொடுக்கல. ஸோ அதனால் அவர் என்ன முடிவு பண்ணார்னா, அடுத்து எம்ஜிஆர் அவர்களோட சேர்ந்து ஒரு படம் பண்ணணும்னு முடிவு பண்ணி எடுத்த படம் தான் இந்த 1001 படம். ஸோ இந்த படம் தான் தமிழில் பார்த்தீங்கன்னா வந்த முதல் ஆக்ஷன் பேஸ்ட் ஒரு கடல் ஓரியன்டான படம். அதுவும் ஒரு ஃபுல் ஆக்ஷனாக எடுத்த ஒரு படம்னா இந்த படம் தான். இந்த படத்திற்கு நிறைய சிறப்பு அம்சங்கள் இருக்குது. ஸோ 1001 படத்தில் தான் முதல் முறையாக பந்துலு அவர்களும் எம்ஜிஆர் அவர்களும் சேர்ந்து ஒர்க் பண்ணாங்க. அதே மாதிரி ஜெயலலிதா அவர்களும் எம்ஜிஆர் அவர்களும் இந்த படத்தில் தான் முதல் முறையாக சேர்ந்தாங்க. இது ஜெயலலிதா அவர்களுக்கு 2வது திரைப்படம். அது மட்டும் கிடையாது, இந்த படத்தை இயக்கி தயாரித்து வெளியிட்டதும் பார்த்தீங்கன்னா பந்துலு அவர்கள் தான். இந்த படத்தினுடைய கதை என்னன்னு பார்த்தீங்கன்னா, நெய்தல் நாட்டை ஆளக்கூடிய மன்னர் ஒரு அராஜகக்கூடிய மன்னராக இருக்கிறாரு. அவரை எதிர்த்து அந்த நாட்டில் சில போராளிகள் போராடிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த நாட்டில் மக்களுக்கு மருத்துவ சேவை செய்யக்கூடிய ஒரு மருத்துவராக ஒரு சேவை மனப்பான்மை கொண்ட ஒரு கதாபாத்திரமாக மனோகரன் அப்படின்ற கேரக்டரில் எம்ஜிஆர் அவர்கள் நடிச்சிருக்காரு. ஸோ இந்த போராளிகளில் ஒருத்தருக்கு ஒரு கடுமையான அடிபட்டு இருக்கும்போது அவர்கிட்ட ட்ரீட்மெண்ட்டுக்கு வரக்கூடிய ஒரு போராளிக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாரு. ஸோ இந்த ட்ரீட்மெண்ட் கொடுக்கும்போது அங்கே நாட்டினுடைய படை வீரர்கள் சூழ்ந்துடுறாங்க. ஸோ எம்ஜிஆர் அவர்களையும் போராளி அப்படின்னு சொல்லி சுட்டி காட்டி அவரையும் கைது செஞ்சுறாங்க. ஸோ எம்ஜிஆர் அவர்கள் மட்டும் இல்லாமல் அவருடைய அசிஸ்டன்ட்ஸ் எல்லாத்தையும் அரெஸ்ட் பண்ணி கூட்டு போயிடுறாங்க. ஸோ இப்படி கூட்டிகிட்டு போய் மன்னர் முன்னாடி நிற்க வைக்கும்போது இவங்களுக்கு மன்னர் இவங்களை எல்லாத்தையும் நாடு கடத்த சொல்லி தீர்ப்பு வழங்கிறாரு. ஸோ இவங்க எல்லாத்தையுமே கன்னித்தீவுக்கு நாடு கடத்திடுறாங்க. ஸோ இந்த கன்னித்தீவுன்ற இடம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அடிமைகளை விலைக்கு வாங்கி அங்கே வேலை செய்யக்கூடிய ஒரு இடம். ஸோ இந்த இடத்துல தான் நம்மளுடைய கதாநாயகர் எம்ஜிஆர் ஹீரோயினை சந்திக்கிறார். ஸோ அங்கே அவங்க 2 பேருக்கும் காதல் ஏற்படுது. ஸோ அவங்களுடைய காதல் ஏற்பட்டு இருக்கும்போது இந்த கன்னித்தீவை கடல் கொள்ளையர்கள் தாக்குறாங்க. ஸோ இந்த கடல் கொள்ளையர்கள் தாக்கும்போது கதாநாயகனுடைய உதவியோட எப்படி அந்த கன்னித்தீவை காப்பாற்றினாங்க. கன்னித்தீவை காப்பாற்றினதுக்கு அப்புறமேட்டு அவங்களுடைய நாட்டை மீட்கிறதுக்கான போராட்டத்தில் அவங்க வெற்றி பெற்றாங்களா இல்லையா அப்படிங்கிறது தான் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் ரொம்ப விறுவிறுப்பாகவும் பயங்கரமான ஆக்ஷன் காட்சிகளோடையும் இந்த படம் முழுக்க சொல்லியிருப்பாங்க. நாம் இந்த மரங்களை எல்லாம் வெட்டுவது செங்கப்பனை திருப்திப்படுத்துவதற்காக அல்ல, இவைகளை கட்டுமரங்களாக பயன்படுத்தித்தான் நாம் இங்கிருந்து தப்பி செல்ல போகிறோம். இந்த படத்தினுடைய கதை பார்த்தீங்கன்னா, கேப்டன் பிளட், கிரிம்சன் பைரைட் அப்படின்ற 2 ஆங்கில படத்தினுடைய தழுவலாக சண்முகம் அவர்கள் எழுதியிருந்தாங்க. ஸோ இந்த 2 படங்களுமே பார்த்தீங்கன்னா ஒரு இன்னொரு ஆங்கில படத்தினுடைய தழுவல்னு கூட சொல்லப்படுறாங்க. இந்த படத்துக்கு திரைக்கதை கேஜே மகாதேவன் அவர்கள் எழுதியிருந்தாங்க. 167 நிமிஷம் ஓடக்கூடிய இந்த படத்தை பார்த்தீங்கன்னா தேவராஜன் அவர்கள் அருமையாக எடிட் பண்ணியிருக்கிறாரு. அதுக்கப்புறமேட்டு இந்த படத்தை ரொம்ப கலர்ஃபுல்லாக கடல்லையும் லேண்ட்லையும் சூப்பராக ஒளிப்பதிவு பண்ணியிருக்கிறது பார்த்தீங்கன்னா ராமூர்த்தி அவர்கள். நாம் கொள்ளையர்களை போல் நடிக்கிறோம். இந்த கொள்ளையர்களை எருவாக்கி நமது லட்சிய பெயரை வளர்ப்பதுதானே நமது திட்டம். இந்த படத்தோட கேஸ்ட் பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் அவர்கள், ஜெயலலிதா அவர்கள், நாகேஷ் அவர்கள், நம்பியார் அவர்கள், மனோகர் அவர்கள், இவங்க மட்டும் இல்லாமல் நிறைய ஜூனியர் ஆர்டிஸ்ட்டை வச்சு பந்துலு அவர்கள் இந்த படத்தை ரொம்ப பிரம்மாண்டமாக இயக்கியிருக்காரு. இந்த படத்தில் வரக்கூடிய பிரம்மாண்டமான கப்பலில் வரக்கூடிய ஃபைட் சீக்வன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா கர்நாடகா மாநிலத்தில் இருக்கக்கூடிய கார்வார் அப்படின்ற இடத்துல தான் படம் பிடிச்சிருக்கிறாங்க.
அப்போ இருக்கிற பீரியட்ல இந்த படம் பார்க்கும்போது அவ்வளோ ஒரு ரிச் லுக் அண்ட் ஒரு ஸ்டாண்டர்டில் இருக்குன்னா பார்த்துக்கோங்க. இந்த படத்துக்கு இவ்வளவு வரலாறுகள் இருந்தாலும் இந்த படத்தின் மூலமாக ஒரு சோகமான செய்தி என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த படம் தான் மெல்லிசை மன்னர்கள் அப்படின்னு கருதக்கூடிய விஸ்வநாதன் ராமமூர்த்தி அவர்கள் சேர்ந்து இசையமைத்த கடைசி திரைப்படம் அப்படிங்கிறது ஒரு வருத்தமான விஷயம். இந்த படத்தில் மொத்தம் 7 பாடல்கள் அவங்க 2 பேரும் சேர்ந்து கொடுத்துருந்தாங்க. இருக்கக்கூடிய 7 பாடல்களில் 4 பாடல்களை வாலி அவர்களும் 3 பாடல்களை கண்ணதாசன் அவர்களும் எழுதியிருந்தாங்க. மற்றும் இந்த பாடல்களை எல்லாத்தையுமே பிரித்து பண்ண யாருன்னு பார்த்தீங்கன்னா டிஎம்எஸ் அவர்களும் சுஷிலா அவர்களும். இந்த படத்தினுடைய பாடல்கள் எல்லாமே ஒரு பிளாக் பஸ்டர் சாங்ஸாக தான் அமைஞ்சிருக்கு. குறிப்பாக பார்த்தீங்கன்னா அதோ அந்த பறவை போல வாழ வேண்டும் அந்த சாங். அடுத்த சாங் பார்த்தீங்கன்னா ஆடாமல் ஆடுகிறேன் இந்த சாங் இப்போ வரைக்கும் பல படத்தில் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அது மாதிரி இந்த படத்தோட எல்லா சாங்ஸுமே பார்த்தீங்கன்னா ஒரு மெகா ஹிட் சாங்ஸாக தான் வந்து அமைஞ்சிருக்கு. குறிப்பாக அதோ அந்த பறவை போல வாழ வேண்டும் சாங்கை பார்த்தீங்கன்னா செல்வராகவன் அவர்கள் மீண்டும் தமிழில் எடுத்த 1001 படத்தில் அதை ஒரு ரீமேக் வெர்ஷனாக கொடுத்துருந்தாரு. அதே மாதிரி மதராசின்ற திரைப்படத்தில் இமான் அவர்கள் இந்த பாட்டை ஒரு ரீமேக் வெர்ஷனாக கொடுத்துருந்தாரு. இந்த படத்தில் வரக்கூடிய நாணமோ அப்படின்ற அந்த பாடல் பார்த்தீங்கன்னா பள்ளிக்கூடம் திரைப்படத்தில் தங்கர் பச்சான் அவர்கள் பயன்படுத்தியிருப்பாங்க. நாணமோ இன்னும் நாணமோ இந்த ஜாடை நாடகம் என்ன அந்த பார்வை கூறுவதென்ன நாணமோ நாடமோ. இந்த படத்தில் வரக்கூடிய ஆடாமல் ஆடுகிறேன் பாட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம புரட்சி தலைவி ஜெயலலிதா அவர்களுடைய எக்ஸ்பிரஷன்ஸும் ஃபேஸ் ரியாக்ஷன்ஸும் இந்த பாட்டை வந்து வேற லெவலுக்கு எடுத்துகிட்டு போயிருக்கோம். இப்போ வரைக்கும் இந்த பாட்டை பல படங்களில் பல மாதிரி ட்ரை பண்ணிட்டாங்க. ஆனால் நம்ம ஜெயலலிதா அவர்கள் கொடுத்தக்கூடிய அந்த எக்ஸ்பிரஷன்ஸை யாராலையும் பீட் பண்ண முடியாது. ஆடு ஆட மாட்டாய் வரக்கூடிய அதோ அந்த பறவை சாங் பார்த்தீங்கன்னா அடிமைத்துவத்திற்கு எதிராக அப்பயே ஒரு ஸ்ட்ராங்கான லிரிக்ஸில் எழுதப்பட்ட பாட்டு. இப்போ வரைக்கும் அடிமைத்துவத்திற்கு எதிரான ஒரு சாங்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஒரு டாப் 10 அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இந்த சாங் வந்து கண்டிப்பாக நம்பர் 1 பொசிஷனில் இருக்குன்றதுல எந்த விதமான மாற்றமே கிடையாது. அந்த பறவை போல வாழ வேண்டும் இதோ இந்த அலைகள் போல ஆட வேண்டும் ஒரே வானிலே ஒரே மண்ணிலே ஒரே வானிலே ஒரே மண்ணிலே ஒரே கீதம் உரிமை கீதம் பாடுவோம். மேலும் இந்த படத்தில் வரக்கூடிய ஏன் என்ற கேள்வி அப்படின்ற சாங் பார்த்தீங்கன்னா அதுவும் ஒரு பயங்கரமான புரட்சிகரமான பாடல் தான். ஸோ ஒரு உற்சாகத்தையும் ஒரு கூட இருக்கவங்களுக்கு ஒரு தைரியத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு பாடலாக வந்து இந்த பாடல் அமைஞ்சிருக்கும். அடுத்த பாட்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா ஓடு மேகங்களே சாங். ஸோ இந்த ஓடு மேகங்களே சாங் பார்த்தீங்கன்னா ஒரு சரியான ஒரு லவ் டுயட் சாங்கு. ஸோ ஒரு லவ் டுயட்டில் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு வெரைட்டியை வந்து அப்பயே வந்து எம்எஸ்வி அவர்களும் இந்த படத்துக்கு கொடுத்துருப்பாங்க. இந்த திரைப்படம் 2014 மீண்டும் டிஜிட்டல் பண்ணப்பட்டு ரிலீஸ் பண்ணப்பட்டது. ஸோ ஒரு பெரிய ஆச்சரியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த படம் ரீரிலீஸ் பண்ணதுல 190 நாள் சென்னையில் மட்டும் ஓடி இருக்குன்றது தான் வந்து ஒரு மிகப்பெரிய ரெக்கார்ட் அப்படின்னு சொல்லலாம். நானே தான் ஏன் நடுக்கம் ஈனத்தொழில் புரியும் கொள்ளைக்காரா உன்னை விடவா. இந்த எபிசோட்ல நம்ம 1001 திரைப்படத்தை பற்றின நிறைய சுவாரஸ்யமான விஷயங்களை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம். இதே மாதிரி வேறு ஏதாவது ஒரு படத்தை பற்றின சுவாரஸ்யமான இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா எங்களோட கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் டைப் பண்ணுங்கள்.
ஸோ மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் ட்ரியோ ஸ்டாக்கீஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை டிங்னு அமைக்கிருங்க. பாய். ட்ரியோ ஸ்டாக்கீஸ் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் வணக்கம் வணக்கம். நான் உங்கள் விஜய் மணிராஜ். ஸோ இது நம்ம செகண்ட் எபிசோட் ஆஃப் ரீவைண்ட். ஸோ இந்த வாரம் நம்மளோட ரீவைண்ட் ஷோவில் எந்த படத்தை பற்றி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி நைட்டெல்லாம் குப்புற படுத்து யோசித்த போது இந்த படத்தை இந்த ஷோவில் நம்ம பற்றி பேசலைன்னா இந்த ஷோவை நடத்துறதுக்கு நடத்தாமே இருக்கலாம். ஸோ என்ன படம்னு கெஸ் பண்ண முடியலையா? ஸோ புரட்சி தலைவர் எம்ஜிஆர் நடித்த எங்கள் வீட்டு பிள்ளை படத்தை தான் இந்த வாரம் நம்ம ரீவைண்ட் ஷோவில் பார்க்க போகிறோம். அந்த காலத்தில் எம்ஜி ராமச்சந்திரன் சொன்னால் தமிழ்நாட்டில் நிறையா பேருக்கு பெரிய அறிமுகமே தெரியாது. ஆனால் எம்ஜிஆர் அப்படின்ற பேரை சொன்னால் குழந்தையிலேருந்து பெரியவங்க வரைக்கும் அன்பையும் பாசத்தையும் கொட்டி கொட்டி கொடுப்பாங்க. அதுதான் அந்த பேருக்கான மகிமை. நீ உயிர், நீ சாகக்கூடாதுமா. 1964 வருஷம் டப்பி சாணக்கியா அவர்கள் இயக்கத்தில் என்டிஆர் அவர்கள் நடிப்பில் தெலுங்கில் மெகா ஹிட் படமான ராமுடு பீமுடுவோட அஃபிஷியல் ரீமேக் தான் நம்ம தமிழில் எம்ஜிஆர் நடித்த எங்கள் வீட்டு பிள்ளை. ஸோ இந்த படத்தில் எம்ஜிஆர் அவர்கள் ராமு இளங்கோ அப்படின்ற 2 வேடங்களை ஏற்று நடிச்சிருந்தார். ஸோ இந்த படம் வந்ததுக்கு அப்புறமேட்டு தான் தமிழக மக்கள் எல்லாருமே எம்ஜிஆர் அவர்களை எங்கள் வீட்டு பிள்ளை அப்படின்னு சொல்லி அன்போடவும் பாசத்தோடவும் அழைக்க ஆரம்பித்தாங்க. ஸோ இந்த படத்தில் எம்ஜிஆர் அவர்களோட சேர்ந்து சரோஜா தேவி, ரத்னா அவர்கள், நம்பியார் அவர்கள், ரங்காராவ் அவர்கள், நாகேஷ் அவர்கள்னு சொல்லி ஒரு பெரிய பட்டாளமே நடிச்சிருக்காங்க. ஸோ எல்லாருமே சீனியர் ஆர்டிஸ்டாக இருந்ததுனால எல்லாத்தோட பர்ஃபார்மன்ஸுமே அல்டிமேட்டாக இருந்தது. நான் இருக்கேன், பயப்படாதீங்க. இந்த திரைப்படம் தான் தமிழில் ஈஸ்டர்ன் கலர் லேபில் வந்த 6வது திரைப்படம். ஸோ இந்த படத்தோடைய கதை என்னன்னு பார்த்தீங்கன்னா, எம்ஜிஆர் அவர்கள் 2 வேடங்கள் நடிச்சிருப்பார். ஒருத்தர் வந்து அப்ராணியானவர், ஒருத்தர் ரொம்ப தைரியசாலியானவர். அப்ராணியா இருக்கக்கூடிய எம்ஜிஆருடைய மாமாவா வரக்கூடிய நம்பியார் அவருடைய சொத்துக்களை எல்லாத்தையும் பறிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறாரு. ஸோ அந்த சொத்துக்களை பறிக்கிறதுக்காக சரோஜா தேவிக்கு அவரை கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு முயற்சி பண்ணுறாரு. இதை தெரிஞ்சுக்கிட்ட நம்ம எம்ஜிஆர் வீட்டில இருந்து தப்பிச்சு போயிடுறாரு. இன்னொரு கேரக்டரான இளங்கோ கேரக்டர் பார்த்தீங்கன்னா ரொம்ப முரட்டுத்தனமானவர். ஸோ அவர் ஊரில் யாருக்குமே கட்டுப்படாமல் அடிதடி பண்ணிக்கிட்டு இருக்க ஒரு கேரக்டராக நடிச்சிருப்பார். ஸோ அதை தாங்க முடியாது அவங்க அம்மா இளங்கோவை தூக்கி வீட்டில் அடைச்சி வச்சுறாங்க. ஸோ அம்மா அப்படியிலேருந்து எப்படியா தப்பிக்கணும்னு சொல்லி தப்பிச்சு வீட்டை விட்டு வெளியே போயிடுறாரு இளங்கோ. இப்போ ராமுவும் இளங்கோவும் ஒருத்தர் அவங்களோட இடத்துல இருந்து மாறிக்கிறாங்க. ஸோ இவங்க 2 பேரும் இடம் மாறினதுக்கு அப்புறம் நடக்கக்கூடிய விறுவிறுப்பான சம்பவங்கள், சுவாரஸ்யமான விஷயங்கள் தான் இந்த படத்தினுடைய மீதி கதை. ஸோ ஒவ்வொரு சீனும் இந்த படத்தில் இன்ட்ரெஸ்டிங்காகவும் சுவாரஸ்யமாகவும் காமெடியாகவும் கொடுத்துருப்பாரு டைரக்டர். இந்த படத்தை தமிழில் இயக்குனது பார்த்தீங்கன்னா சாணக்கியா அவர்கள் தான். கதை பார்த்தீங்கன்னா டிவி நரசராஜ் அவர்கள், வசனம் பார்த்தீங்கன்னா சக்தி கிருஷ்ணசுவாமி அவர்கள். ஸோ இந்த படத்தை பொங்கலுக்கு ரிலீஸ் பண்ணணுன்றதுக்காண்டி 45 நாளில் முடிக்கணும்னு தயாரிப்பாளர் சைட்லேருந்து ஒரு மிகப்பெரிய ப்ரெஷர் இருந்தது டைரக்டர் அவர்களுக்கு. இப்படிப்பட்ட சேலஞ்சான சுச்சுவேஷனில் பார்த்தீங்கன்னா ஆர்ட் டைரக்டர் கிருஷ்ணராவ் அவர்கள் விஜயவாகினி ஸ்டுடியோஸில் ஒரு மிகப்பெரிய செட்டு போட்டு பிரம்மாண்டமாக இந்த படத்தை 45 நாளில் முடிச்சு கொடுக்குறதுக்கு மிகப்பெரிய உதவியாக இருந்தார்.
ஸோ 2 எம்ஜிஆர்களும் கிராஸ் ஆகிற சிச்சுவேஷன்ஸ் எல்லாம் வர இடத்துல பார்த்தீங்கன்னா லைட்னிங் அப்படின்ற டெக்னாலஜி யூஸ் பண்ணி ஒளிப்பதிவாளர் வின்சென்ட் அவர்கள் சூப்பராக படம் பிடிச்சிருப்பாரு. இந்த படத்தோட படப்பிடிப்பு நடந்த ஒரு சுவாரஸ்யமான சம்பவம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்தில் சில வசனங்கள் வந்து நடிகர்களுக்கு பேசுகிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்திருக்கு. ஸோ அதனால டேரக்டர் வந்து இந்த படத்துடைய வசனங்களில் கொஞ்சம் இடங்களில் மாற்றம் பண்ணுங்க, ஸோ கொஞ்சம் எளிமையாக்குங்க அப்படின்னு சொல்லி டைலாக் அசிஸ்டண்ட்கிட்ட சொல்லியிருக்கிறாரு. இதை கேட்ட சக்தி அவர்கள் கோவப்பட்டு டைலாக் ஷீட்ஸ் எல்லாம் கிழிச்சு போட்டு என் வசனத்தை யாரும் மாற்றக்கூடாது அப்படின்னு சொல்லி கோவப்பட்டு போயிட்டார். இதை பொறுமையாக பார்த்துக்கிட்டே இருந்த எம்ஜிஆர் அவர்கள் டேரக்டரை கூப்பிட்டு, ஸோ நீ பண்ணது தப்பு, நீ போய் சக்தி அவர்கள்கிட்ட மன்னிப்பு கேளு அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. சக்தி அவர்கள் வந்து அந்த மன்னிப்பை ஏற்றுக்கிட்டு அதுக்கப்புறமேட்டு டைலாக்ஸில் சின்ன சின்ன கரெக்ஷன்ஸ் எல்லாம் பண்ணி முழு படப்பிடிப்பையும் முடிச்சு கொடுக்கறதுக்கு உதவி பண்ணியிருக்கிறாரு. என்னடா சிரிப்பு கிண்டல் என்ன கொழுப்பா வாங்கன உரம் மறந்து போச்சு, உரம் மறந்து போச்சு. இந்த படத்தில் மொத்தம் 6 பாடல்கள் இடம்பெற்றிருக்கு. ஸோ டி.எம். சௌந்தரராஜன் அவர்கள், எல்.ஆர். ஈஸ்வரி அவர்கள், பி. சுஷீலா அவர்கள் பாடல்கள் எல்லாத்தையும் பாடியிருக்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறமேட்டு இந்த படத்திற்கு இசையமைத்தது விஸ்வநாதன் ராமூர்த்தி அவர்கள், பாடல் எழுதினது வாலி அவர்கள். ஸோ இந்த படத்தில் குறிப்பாக பாடல்கள் எல்லாம் மிக அற்புதமாக வந்திருக்குன்னு தான் சொல்லணும். குமரி பெண்ணின் உள்ளத்திலே குடியிருக்க நான் வர வேண்டும், குடியிருக்க நான் வருவதென்றால் வாடகை என்ன தர வேண்டும். குறிப்பாக நான் ஆணையிட்டால் அந்த பாட்டாக இருக்கட்டும், குமரி பெண்ணின் உள்ளத்திலே அந்த பாட்டாக இருக்கட்டும், நான் மாந்தோப்பில் காத்திருந்தேன் அந்த சாங்காக இருக்கட்டும், இந்த எல்லா சாங்ஸுமே பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் ஹிட்டான சாங்ஸ். அதில் குறிப்பாக சொல்லணும்னா நான் ஆணையிட்டால் பாடல் இப்போ வரைக்கும் ஒரு பிளாக் பஸ்டர் சூப்பர் சாங். நான் ஆணையிட்டால் அது நடந்து விட்டால் இங்கு ஏழைகள் வேதனை படமாட்டார், உயிர் உள்ளவரை ஒரு துன்பமில்லை அவர் கண்ணீர் கடலிலே விழமாட்டார். இந்த படம் 1965 வருஷம் ரிலீஸ் ஆச்சு. ஸோ இந்த படம் ரிலீஸ் ஆன எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா மெகா ஹிட் ஆகி ரொம்ப வெற்றிகரமாக ஓடிட்டு இருந்துச்சு. இப்போ நார்மலாக பார்த்தீங்கன்னா டப்பிங் படத்துக்கு நேஷ்னல் அவார்ட்ஸுக்கு ப்ரிஃபர் பண்ண மாட்டாங்க. ஆனால் இந்த படத்தினுடைய வெற்றியை பார்த்துட்டு இந்த படத்தை நேஷ்னல் அவார்டுக்கு ப்ரிஃபர் பண்ணாங்கன்னா நீங்களே பார்த்துக்கோங்க. குறிப்பாக இந்த படத்தினுடைய பாடல் வரிகள் பார்த்தீங்கன்னா மிகவும் ஃபேமஸ் ஆனது. ஸோ இந்த படத்தினுடைய பாடல் வரிகளை படத்தினுடைய தலைப்புகளாகவே வச்சுருக்காங்க. நான் ஆணையிட்டால் குமரி பெண்ணின் உள்ளத்தில். இதில் நான் ஆணையிட்டால் படத்தை எம்ஜிஆர் அவர்கள், சரோஜாதேவி அவர்கள் சேர்ந்து நடித்தாங்க. அதையும் நம்ம சாணக்கியா அவர்கள் தான் இயக்கியிருந்தார். படத்தில் நடந்த இன்னொரு சுவாரஸ்யமான சம்பவம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்தில் ஒரு பர்டிகுலரான டூயட் சாங் எடுத்துக்கிட்டு இருக்கும்போது நாகிரெட்டி அவர்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரியான ஒரு கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகலை அப்படின்னு சொல்லி அவர் கொஞ்சம் ஃபீல் பண்ணிட்டு இருந்தார். இதை கவனிச்சுக்கிட்டு இருந்த எம்ஜிஆர் அவர்கள் சரி ஷூட்டிங்கை நாளைக்கு வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாராம். அடுத்த நாள் அவர் வந்து பண்ண பர்ஃபார்மன்ஸை பார்த்துட்டு நாகிரெட்டி அவர்கள் மீசில் இழுத்து போயிட்டாராம். பெண் போனா இந்த பெண் போனா இவள் பின்னாலே என் கண் போகும். ரிவைண்ட் ஷோவில் இந்த வாரம் நம்ம எங்கள் வீட்டு பிள்ளை பற்றின மிக சுவாரஸ்யமான விஷயங்கள் நிறையா நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ இதே மாதிரி வேறு ஏதாவது சில படத்தினுடைய இன்ஃபர்மேஷன்ஸ் டேட்டா உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா அதை எங்கள் கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் டைப் பண்ணுங்கள். ஸோ மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்க, ட்ரியோ ஸ்டாக்கிஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய். சிலர் ஆசைக்கும் தேவைக்கும் வாழ்வுக்கும் வசதிக்கும் ஊரார் கால் பிடிப்பு. ஒரு மானமில்லை அதில் வீணமில்லை அவர் எப்போதும் கால் பிடிப்பார். வியூவர்ஸ் எல்லாத்துக்குமே பெரிய ஹாய். நான் உங்கள் விஜய் மணிராஜ். ஸோ இன்னைக்கு நம்மளோட yet another நியூ ஷோ ரீவைண்ட். என்ன இது ஷோ ரீவைண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ தமிழ் சினிமாவில் நிறைய படங்கள் வருது போயிருக்கு. ஆனால் இன்றைக்கும் காலத்தால் அழிக்க முடியாத மறக்க முடியாத நிறைய படங்கள் நம்ம தமிழ் சினிமாவில் இருக்குது. அப்படிப்பட்ட படங்களை எடுத்து அந்த படத்தினுடைய மேக்கிங் அண்ட் பெஸ்ட் மூமெண்ட்ஸ், பெஸ்ட் விஷயங்களை பற்றி நாங்கள் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிற ஷோ தான் ரீவைண்ட். வாங்க ஷோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்மக்கிட்ட பல டெக்னாலஜி இருக்குது சினிமாவுக்கு. ஆனால் டெக்னாலஜியே இல்லாத காலத்துலேயும் நம்மளெல்லாம் பிரமிக்க வச்ச பல சினிமாக்கள் இன்னும் ஒரு பெரிய காவியமாக தான் இருக்குது.
ஸோ அப்படிப்பட்ட ஒரு சினிமாவை பற்றி தான் இன்றைக்கி நம்ம ரீவைண்ட் ஷோவில் பார்க்க போகிறோம். இது என்ன படமாக இருக்கும் அப்படின்னு யோசித்து பார்த்தோன்னா, இந்த படத்தை நாங்கள் செலக்ட் பண்ணதுக்கு ஒரு முக்கியமான காரணம் சிவாஜி சாரோட மிக கம்பீரமான நடிப்பு. இன்றைக்கும் தமிழ்நாட்டோட வீரத்தை சொல்லணும்னா இந்த படத்தை தான் குறிப்பிட்டு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆமாங்க, அப்படிப்பட்ட படம் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இட் இஸ் வீரபாண்டிய கட்டபொம்மன். நீர்தான் வீரபாண்டிய கட்டபொம்மனோ? நீர்தான் ஜாக்சன் துரை என்பவரோ? இந்த படம் பத்மினி ப்ரொடக்ஷன் சார்பில் 1959 வருஷம் மே மாதம் 16ஆம் தேதி ரிலீஸ் ஆச்சு. இந்த படத்தோட டோட்டல் ரன் டைம் பார்த்தீங்கன்னா 3 மணி நேரம் 21 நிமிஷம். அப்பாடா, இவ்வளோ பெரிய படமானு யோசிச்சிங்கன்னா ஆமாங்க, பெரிய படம். ஆனால் இந்த படம் எங்கேயுமே உங்களுக்கு சலிப்பே தட்டாது. அப்படிப்பட்ட ஒரு ஸ்க்ரீன் பிளேவை தான் இந்த படத்தில் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த ஸ்க்ரீன் பிளேயை அமைச்சவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்தினுடைய டைரக்டர் பந்துலு அவர்கள். இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் நீங்கள் நோட் பண்ணணும், அவர் தான் இந்த படத்துக்கு ப்ரொடியூசரும் கூட. இன்னும் எத்தனை வருஷம் ஆனாலும் இந்த படத்தில் வர இந்த டைலாக்கை நம்ம யாராலையும் மறக்க முடியாது. வானம் பொழிகிறது, பூமி விளைகிறது, உனக்கேன் கொடுக்க வேண்டும் வட்டி, எங்களுடன் வயலுக்கு வந்தாயா, ஏற்றம் விரைத்தாயா, இல்லை இங்கே கொஞ்சம் விளையாடும் என்குல பெண்களுக்கு மஞ்சள் அரைத்து பணிபுரிந்தாயா, மானங்கெட்டவனே. கிஸ்தி, திரை, வரி, வட்டி. வானம் பொழிகிறது, பூமி விளைகிறது, உனக்கேன் கொடுப்பது கிஸ்தி அப்படின்னு சிவாஜி சார் உச்சரிக்கிற அந்த வசனத்தை கேட்கும்போது அப்படியே புல்லரிச்சு பாடியெல்லாம் ஷேக் ஆகும் பாருங்க. அதுதான் இந்த படத்தோடைய மிகப்பெரிய வெற்றி அப்படின்னு நான் சொல்ல விரும்புகிறேன். வீரபாண்டிய கட்டபொம்மன் படம் பார்த்தீங்கன்னா 25 வாரங்கள் ஓடின ஒரு சில்வர் ஜூப்ளி திரைப்படம். இந்த படம் தமிழில் மட்டும் இல்லாமல் தெலுங்குலையும் இந்த படம் டப் பண்ணி ரிலீஸ் பண்ணப்பட்டது. இதே திரைப்படத்தை வந்து ஹிந்திலையும் ரிலீஸ் பண்ணாங்க. இந்த படத்துக்கு ஸ்க்ரீன் பிளேக்கு மட்டுமே ஒரு பெரிய டீமே ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லப்படுது. அந்த டீம் பார்த்திங்கன்னா நம்ம மாபி சிவஞானம் அவர்களோட தலைமையில் ஒரு பெரிய குழு ஒர்க் பண்ணியிருக்கு. கிருஷ்ணசுவாமி அவர்கள், பந்துலு அவர்கள், சிவாஜி கணேசன் அவர்கள், குமார் அவர்கள், சிங்கமுத்து அவர்கள்னு சொல்லி இத்தனை பேர் அந்த ஸ்க்ரீன் பிளேக்கு ஒர்க் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தில் இத்தனை பேர் ஸ்க்ரீன் பிளேக்கு ஒர்க் பண்ண எல்லார் பேரையுமே ஸ்க்ரீன்லேயும் போட்டிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்க விஷயம். இப்பயும் படம் எடுக்கிறாங்க, கதையை திருடிடுறாங்க, செஞ்சிடறாங்க. இன்றைக்கி இந்த படத்தோடைய மிகப்பெரிய விஷயமா நம்ம பேசக்கூடிய இந்த ஸ்க்ரீன் பிளேயை இவ்வளோ பேர் சேர்ந்து ஒர்க் பண்ணதுக்கான முக்கிய காரணம், கட்டபொம்மனுடைய வரலாறை எங்கேயும் தப்பாக மாற்றி சொல்லிடக்கூடாது, சரியான முறையில் சொல்லணும் அப்படின்றதுக்காக இத்தனை பேர் இதுக்கு ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அது ஒரு முக்கியமான காரணம் இந்த படத்தை இன்னும் சிறப்பாக ஆக்குறதுக்கு. இந்த காலத்தில் ஒரு படப்பிடிப்புங்கிறது ரொம்ப ஈஸியாக பண்ண முடியும். ஏன்னா இன்றைக்கி நம்மக்கிட்ட அவ்வளவு டெக்னாலஜிஸ் இருக்குது. ஆனால் அந்த காலத்தில் படம் எடுக்கிறதுன்றது அவ்வளோ ஈஸி கிடையாது. ஒரு மேக்கிங் பண்ணணும்னா லைட்டிங்ஸில் இருந்து கேமரா ஒர்க்கில் இருந்து எல்லாமே முக்கால்வாசி மேனுவலான ஒர்க்ஸ் தான். குறிப்பாக வீரபாண்டிய கட்டபொம்மன் படத்தில் பார்த்தீங்கன்னா இந்த படத்துக்கான லைட்டிங்ஸ் அப்படிங்கிற விஷயம் சிறப்பாக அமையணுன்றதுக்காக ஜெய்ப்பூரில் போய் கடும் வெயில் காலத்தில் ஷூட் பண்ணியிருக்கிறாங்க, அந்த நேச்சுரலான லைட்ஸ் கிடைக்கணுன்றதுக்காக. இந்த படம் பார்த்தீங்கன்னா இதுதான் தமிழை முதலாக வெளிவந்த டெக்னிக் கலர் ஃபிலிம். இதுக்கு முன்னாடி வந்த படங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா கோவா கலரில் வந்தக்கூடிய படங்கள் தான். ஸோ இந்த படத்தை டெக்னிக் கலர் ஃபிலிமில் இன்னும் அழகாக நமக்கெல்லாம் காட்டுறதுக்காண்டி நம்ம பந்துலு சார் அப்போவே யூஎஸில் இருக்கக்கூடிய இதுக்கான ஸ்பெஷல் டெக்னீஷியனை கூட்டிகிட்டு வந்து இந்த படத்தோடைய படப்பிடிப்பை நடத்தியிருக்காரு அப்படின்னு நம்ம சொல்லலாம். நம்ம இப்போ எப்படி நம்ம சங்கர் சாரை டெக்னிக்கல் கிங் அப்படின்னு சொல்கிறோமோ, அந்த காலத்தில் பந்துலு சாரை எல்லாருமே பெரிய டெக்னிக்கல் கிங்னு சொல்லியிருக்கிறாங்கன்னா பார்த்துக்கோங்களேன். இன்பம் பொங்கும் வெண்ணிலா வீசுதே வீசுதே. இன்பம் பொங்கும் வெண்ணிலா வீசுதே, உன்னை கண்டு என்னை கண்டு மௌனம் மொழி பேசுதே, இன்பம் பொங்கும் வெண்ணிலா வீசுதே. இந்த பாட்டு இந்த படத்தை தான் இடம் பிடிச்சிருக்கு. இந்த பாட்டை பாடி இப்போ கூட ஒரு பொண்ணு ஈஸியாக வந்து கரெக்ட் பண்ண முடியும். அப்படிப்பட்ட லவ் சாங் மட்டும் கிடையாது, இந்த படத்தில் இருக்க எல்லா பாட்டுமே பார்த்தீங்கன்னா சூப்பரான சாங்ஸாக தான் இருக்கும். இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த படத்தோட இன்னும் அழகாக இன்னும் மேலே நெருங்கியத்துனது இந்த படத்தினுடைய பேக்ரவுண்ட் ஸ்கோரிங். நாமளே அந்த சீனில் இருக்கிறோண்டா அப்படின்ற அளவுக்கு நம்மளை வந்து இன்வால்வ் பண்ண வச்சது பார்த்தீங்கன்னா ராமநாதன் சாருடைய மியூசிக்னு சொன்னால் அது 1% கூட அதில் தப்பே கிடையாது. இந்த படத்தோட வெற்றிக்கு இன்னொரு மிகப்பெரிய முக்கியமான காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த படத்தோடைய காஸ்டிங் தான். இந்த படத்தில் நடித்தவங்க எல்லாருமே அவங்களோட பங்கை மிக சிறப்பாக பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது ரொம்ப குறிப்பிடத்தக்கது. பார்த்தீங்கன்னா கட்டபொம்மனாக நடித்த சிவாஜி சார், வெள்ளையத்தேவனாக நடித்த ஜெமினி கணேசன் அவர்கள், வெள்ளம்மாவா நடித்த பத்மினி அவர்கள், ஊமத்துறையாக நடித்த ஓஏகே தேவர் அவர்கள், எட்டப்பாவா நடித்த வி.கே. ராமசுவாமி அவர்கள், ஜக்கமாவா நடித்த வரலட்சுமி அவர்கள், ஜாக்சன் துறையாக நடித்த பார்த்திபன் அவர்கள்,
சுப்பிரமணிய பிள்ளையாக நடித்த சந்தானம் அவர்கள், மீனாவாக பேபி காஞ்சனா அவர்கள். ஸோ எல்லாருமே அவங்களோட பங்கை மிக சிறப்பாகவும் அழகாகவும் கொண்டு வந்திருக்காங்க. என்னதான் இந்த படம் டெக்னிக்கல் வைஸில் மிகப்பெரிய ஒரு பேர் இருந்தாலும் இவங்களுடைய நடிப்பு அந்த டெக்னிக்கலோட சேர்ந்து எலிவேட் ஆகும்போது டெக்னீஷியன்ஸோடைய ஒர்க்கும் ஆர்டிஸ்டோடைய ஒர்க்கும் சேர்ந்து இந்த படத்தை ஒரு அழகான படமாக வெளியே கொண்டு வந்துச்சு அப்படிங்கிறது இன்னொரு மிகப்பெரிய உண்மை. ஆக்சுவலாக உண்மையான ஹிஸ்ட்ரி படி பார்க்கும்போது கட்டபொம்மன் அவர்களுக்கு மகள் யாரும் கிடையாது. ஆனால் இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா கட்டபொம்மனுக்குரிய மகளாக மீனா அப்படின்ற கதாபாத்திரம் வந்து கற்பனையாக உருவாக்கப்பட்டிருக்கு. முதல்ல இந்த கதாபாத்திரத்தை உருவாக்கும் போது இந்த படத்தினுடைய ஒன் ஆஃப் த ஸ்க்ரீன் பிளே டைரக்டர் கிருஷ்ணசாமி அவர்களுக்கு இதில் பெரிய உடன்பாடே கிடையாது. ஏன்னா அவருடைய மகள் 5 வயதில் இறந்துட்டாங்க. அவருடைய அந்த நினைவுகள் அவருக்கு இதை தாக்குனதாக அவர் ரொம்ப ஃபீல் பண்ணார். இருந்தாலும் படம் நல்லா வரணுன்ற காரணத்துக்காண்டியும் ரொம்ப துயரத்தோடையும் ஒரு பெரிய கஷ்டத்தையும் தாங்கிக்கிட்டு தான் இந்த படத்துக்கான வேலைகளை அவர் பண்ணி கொடுத்தாரு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா முதல்ல வெள்ளையத்தேவன் கேரக்டருக்கு SSR அவர்கள்ட்ட தான் பேசப்பட்டது. ஆனால் SSR அவர்கள் இந்த படம் ஆரம்பிக்கிற நேரத்தில் வேற ஒரு நாடகத்தில் ரொம்ப பிஸியாக இருந்ததுனால அவரால் நடிக்க முடியாத ஒரு சூழ்நிலை இருந்தது. அப்போது சிவாஜி அவர்கள் சாவித்திரி அவர்கள்ட்ட பேசி இந்த கேரக்டரை ஜெமினி அவர்கள் பண்ணால் ரொம்ப நல்லா இருக்கும்னு சொல்ல ஜெமினி அவர்கள் இந்த கேரக்டரை நடித்தது மட்டும் இல்லாமல் அந்த கேரக்டராகவே வாழ்ந்து காமிச்சாரு. சிவாஜி அவர்களுடைய ஜட்ஜ்மெண்ட் சரி அப்படிங்கிறத எல்லாருக்கும் ப்ரூவ் பண்ணியும் காமிச்சாரு. இந்த படத்தோடைய ஃபைனல் ரீல் லென்த் பார்த்தீங்கன்னா 18,086 அடி. நான் முதலே சொன்ன மாதிரி இவ்வளோ பெரிய படத்தை, இவ்வளோ பெரிய லென்த்தான படத்தை சுருக்கி 3 மணி நேரம் 21 நிமிஷத்துக்கு கொடுத்தது வந்து பார்த்திங்கன்னா எடிட்டர் தேவராஜன் அவர்களுடைய திறமை தான் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இன்றைக்கி நம்ம ரகுமான் சார் தமிழ்நாட்டுக்காண்டி 2 ஆஸ்கார் அவார்டு வாங்கிட்டு வந்திருந்தாலும் தமிழ் சினிமாவினுடைய முதல் இன்டர்நேஷ்னல் அவார்ட்ஸ் அப்படிங்கிறது வீரபாண்டிய கட்டபொம்மன் படத்துக்கு தான் கிடைச்சிது அப்படிங்கிறது ரொம்ப குறிப்பிடத்தக்க விஷயம். 1960ஆம் வருஷம் ஏஷியோ ஆஃப்ரோ இன்டர்நேஷ்னல் ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் 3 அவார்ட்ஸ் ஃபார் பெஸ்ட் ஆக்டர், ஃபார் பெஸ்ட் ஃபிலிம் அண்ட் பெஸ்ட் மியூசிக் டைரக்டர் இந்த 3 கேட்டகரியில் அவார்ட்ஸையும் இந்த படம் தட்டிட்டு போயிருக்கு. காலத்தால் அழிக்க முடியாத வரலாறு திரைப்படங்கள்னு எடுத்து பார்த்தோம்னா அதில் கட்டபொம்மன் படத்திற்கு ஒரு நீங்காத இடம் கண்டிப்பாக உண்டு. ஸோ அப்படிப்பட்ட படத்தை இன்றைக்கி நம்ம யோசிச்சு பார்த்தோம்னா த பெஸ்ட் மூவி ஆஃப் த டிகேட் அப்படின்னு சொல்லலாம். கட்டபொம்மன்னா சிவாஜி, சிவாஜினா கட்டபொம்மன் அப்படின்ற வரலாறு இன்னும் நம்ம தலைமுறையில் நமக்கு அடுத்த தலைமுறை அதுக்கு அடுத்த தலைமுறைக்கும் நிலைச்சு நிற்க போகுதுன்றது உண்மை. ஆனால் எனக்கு ஒரே ஒரு வருத்தம் தான், இந்த படம் 2015 மறுபடியும் டெக்னிக்கலாக ஒர்க் பண்ணி ரிலீஸ் பண்ணப்போ நான் தேட்டரில் போய் பார்க்காம விட்டுட்டேன்னு நினைக்கும் போது தான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. என்ன பண்ணுறது? ஓகே, இன்றைக்கி ரிவைன் ஷோவில் நம்ம வீரபாண்டிய கட்டபொம்மன் படத்தை பற்றி பார்த்தோம். அந்த படத்தை பற்றின இன்ஃபர்மேஷன்ஸ் அண்ட் மேக்கிங் ஸ்டைலை பற்றி உங்கள்கிட்ட நிறைய இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கோம். இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறோம். அடுத்த எபிசோடில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான படத்தோடு வரும். அதே நேரத்தில் உங்களுக்கு ஏதாவது ஒரு படத்தை பற்றின இன்ஃபர்மேஷன்ஸ் அண்ட் மேக்கிங் பற்றி தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா எங்களோட கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ரியோ ஸ்டாக்கீஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.